குடும்பமே அமையல, குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இதெல்லாமே மகர ராசிக்கு 7 சனி நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா? இது எல்லாமே விலகி கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே மகர ராசிக்கு நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்ப 8ல வந்து கேதுவோடு இருக்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. புதிய வரன்கள் வரப்போகுது, அதாவது புதிய வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. ஒரு வேலை மாற்றம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நம்ம மேக்சிமம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல வாராகி அம்மனுடைய வழிபாடுகள் மிக சிறப்பான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆடி மாதம் 10ஆம் தேதி வக்கரகதி அடைய போகிறார். அவர் தனஸ்தானத்துக்குடையவர், பொருளாதாரத்தை அவர் தான் கொடுக்கணும். வக்ரமும் அடைய போகிறார். ஆல்ரெடி 3ஆம் வீட்டுல இருந்து குரு பார்வையில இருந்து பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஸ்டேஜா கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய நேரம் இப்ப அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வக்ரகிரி அடையும் பொழுது உங்க ஜாதகத்துல சனி வக்ரமானு பாருங்க. அப்படி உங்க ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருந்து விட்டால் மிகப்பெரிய யோக காலகட்டங்கள், பண வரவாக இருந்தாலும் சரி, நிலுவையில் இருக்கக்கூடிய எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துருக்கீங்க, திரும்பி வரணும், அது எல்லாமே உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரம் நல்லா இருக்க போது, குடும்பம் அமைஞ்சு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதே போல சனி வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல, மற்றவர்கிட்ட பேசுறப்போ, குடும்பத்துல பேசுறப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அடுத்தது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 4 மற்றும் 11ஆம் அதிபதி 5ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப 4க்குடையவர் 17ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது சம்பந்தப்பட்ட யோசனைகள் எல்லாமே வரும். அதே போல மனசு ரொம்ப தெளிவா இருக்கும். நீங்க என்ன செய்தாலும் இந்த காலகட்டங்கள் இது எல்லாமே வெற்றி அடையிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும், எதிர்பார்த்த லாபங்கள் வர்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 17ஆம் தேதிக்கு மேல 5ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்ப 5ஆம் வீட்டுக்கு போகும்பொழுது உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனைகள் கிடையாது. 3 கூட 5க்கு போகும்பொழுது ஆண் வாரிசு பிறக்கிறது, உங்க குழந்தைகள் ஜாதகம் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் ஏற்படுறது, பணவரவு வர்றது, அதே போல உங்க குழந்தைகளுக்கு இது செய்யணும் அப்படிங்கிறதுக்கோசரமே உங்களுக்கு பணம் ஏதோ ஒண்ணு ரோல் ஆகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள், நல்ல லாபங்கள் எதிர்பார்க்கிறது, குழந்தையும் நீங்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்றப்ப அதெல்லாம் பெரிய சக்சஸ் ஆகுது, உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்புகள், உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே கைகூடி வர்றதுக்குண்டான ஒரு அமைப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. குடும்பமே அமையல, குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இதெல்லாமே மகர ராசிக்கு 7 சனி நடந்துட்டு இருந்தது இல்லைங்களா? இது எல்லாமே விலகி கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே மகர ராசிக்கு நிச்சயமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்க கூட பிறந்தவர்கள் மூலமாக ஜாக்பாட்டோ அல்லது ஏதாவது சொத்து பிரச்சனைகள் ஏதாவது போயிட்டு இருக்கு, இந்த காலகட்டங்கள் நீங்க போய் பேசும்போது உங்க கூட பிறந்தவங்க கண்டிப்பாக விட்டு கொடுத்து அந்த சொத்துக்கான விஷயத்த உங்களுக்கு சக்சஸ் பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிற அமைப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு இந்த செவ்வாய். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேண்டியதுல அவர் 5-10 குடையவர். சுக்கிரன் எப்பொழுதுமே மகரம் அப்படின்னாலே 8ஆம் வீட்டுல இப்ப இருக்காரு. சுக்கிரன் மகர ராசிக்கு ரொம்ப முக்கியம், ஏன்னா தொழில கொடுக்கறது அவரு தானே. அப்ப 8ல வந்து கேதுவோடு இருக்கும்போது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், தொழில் சார்ந்த புதிய தொடக்கங்கள் எதுவும் வேண்டாம். நான் முதல்லயே சொல்லியிருந்த சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கை, சுக்கிரனுக்கு கேந்திர திரிகோணங்கள் ராகு கேதுக்கள் இருக்கிறது, சுக்கிரனுடைய சாரத்தில் ராகு கேதுக்கள் இருப்பது, இப்படி சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா? இதெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருங்க. தேவையில்லாம, ஏன்னா இப்ப அது 5ஆம் அதிபதி, அப்போ ஸ்ட்ரைட்டா உங்க குழந்தைகிட்ட அதை அஃபெக்ட் பண்ண போகுது. சோ உங்க குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஜாதக அமைப்பு இருக்கு, உங்களுக்கு ஜாதக அமைப்பு இருந்தாலும் உங்க ஜாதகம் மூலமாகவும் உங்க குழந்தைகளுக்கு நடக்கும். அதனால கொஞ்சம் பழக்க வழக்கங்கள் என்ன பண்றாங்க, என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க வர்றாங்க, அவங்களுடைய மொபைல்ஸ்ல செக் பண்ணதுல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல அவங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். சிறு சிறு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதையும் அமையறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தொழில் விஷயத்திலயும் குழந்தைகள் விஷயத்திலயும் ஒரு ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது என்பது நல்லது. மற்றபடி பாத்தீங்கன்னா சுக்கிரன் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன, ஏன்னா 2ஆம் இடத்தை பார்க்கறதால கொஞ்சம் பண வரவுகள், சின்ன சின்ன நன்மைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுடைய ஜாதகத்துல 6 மற்றும் 9ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் 3 சுயரூபங்களை எடுக்க காத்துட்டு இருக்காரு. அது எதுன்னு பாத்துட்டீங்கன்னா 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியும், 7லிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ஆட்சி பலம் பெற்றும், அதே போல 20ஆம் தேதிக்கு மேல குருவோட சேர்ந்து 7ஆம் வீட்டுக்கு வந்துருவாரு. அப்ப 6 6ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் 7ஆம் தேதிக்கு மேல வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குங்க. புதிய வரன்கள் வரப்போகுது, அதாவது புதிய வேலை வாய்ப்புகள் வரப்போகுது, ஒரு வேலை மாற்றம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. மாற்றத்தை நோக்கிய பயணங்கள் மகர ராசிக்கு இந்த மாசம் கண்டிப்பா உண்டு. அப்பா மூலமாக உங்களுக்கு பண வரவு, அப்பா சொத்துக்கள் கிடைப்பதற்கு உண்டானது, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம்.
வெளியூர் வெளிநாடு பயணத்துக்கும் ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும். உயர்கல்வி படிக்க முடியாம இருக்கக்கூடியவர்கள், படிப்பு தடையானவர்கள், இவர்களுக்கு எல்லாமே உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதாங்க உண்மை இந்த புதன். அதுக்கப்புறம் 20ஆம் தேதிக்கு மேல 7ஆம் வீட்டுக்கு வந்து தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறார். அப்ப அதை விட பெரிய யோகம் என்ன இருக்கு? அந்த இடத்துல இருக்கிறத விட 7க்கு வந்து சொந்த வீட்டை பார்க்கும்போது அது வரைக்குமே உங்களுக்கு வேலை இல்லைனாலும் 20ஆம் தேதிக்கு மேல நிச்சயமாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்திருக்கீங்க, அது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க, நான் இந்த பக்கம் வேலைக்கு போறேன், இவ்வளவு அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கிறேன், எதுவுமே ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள்ல மகர ராசிக்கு அதற்குள்ள ரிசல்ட் எல்லாமே சூப்பரா வரப்போகுது. தைரியமாக இருக்கலாம். அடுத்தது 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதியான சூரியன் 7ஆம் வீட்டுல இருக்கார். அப்ப அதுவும் ஒன்றும் பிரச்சனை. 8 7ல இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவு, ஒரு சில சில விஷயங்கள் தான் வருமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்புகள் மகர ராசிக்கு இந்த மாதம் இல்லை அப்படிங்கறதா உண்மை. அப்ப மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, ராசியை குரு பார்க்கிற வரைக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் தப்பிச்சுக்கலாம். தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக தப்பித்துக் கொள்வதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு. மகரத்துக்கு எப்பவுமே பாத்தீங்கன்னா இயற்கையாகவே பாத்தீங்கன்னா பெருமாளுடைய அம்சமும் கால பைரவருடைய அம்சமும் நிறைய இருக்கு. சோ இந்த காலகட்டத்துல எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணாலும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா, மேக்சிமம் மகரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த காலகட்டத்துல வாராகி அம்மனுடைய வழிபாடுகள் மிக சிறப்பான யோகத்தை உங்களுக்கு கொடுக்கும். அந்த கெட்ட பெயர்ல இருந்து, அந்த அவமானத்துல இருந்து, இந்த குழந்தைகள்னால வரக்கூடிய சில சில மனக்கசப்புகள் இருந்து வெளியே வர்றதுக்கு வாராகி அம்மன் கண்டிப்பாக துணை இருப்பாங்க. அருகில் கோயில் இருந்தா போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அவருடைய ஸ்லோகங்கள், அவருடைய சகஸ்திர நாமங்கள் இதெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக யோகத்தை கொடுப்பாங்க. எங்கனால அதுக்குமே டைம் இல்லைங்க, எங்களுக்கு ஒர்க் நிறைய. ஏன்னா மகர ராசி உழைப்புக்கு உண்டான ராசி இல்லையா, அதிகமா வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னாலும் கூட, வேலை தேடிக்கிட்டு இருக்கோம், வேலை சார்ந்த விஷயம் நிறைய இருக்கு அப்படின்னு இருந்தாலும் எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட நீங்க நேரா நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, யூடியூப்லயோ ஏதோ ஒரு விஷயத்திலயோ வாராகி அம்மனுடைய ஏதாவது ஸ்லோகங்களோ, அஷ்டோத்திரங்களோ, சகஸ்திர நாமங்களோ ஏதோ ஒண்ணா போட்டு ஒலிக்கி விட்டுட்டு அதை கேட்டுட்டு இருக்கும் பொழுது கூட அந்த கெட்ட வைப் அப்படிங்கிறது கொஞ்சம் வெளியே போறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக உண்டு. மகரம் பயப்பட வேண்டாம். குரு பார்வை இருக்கிற வரைக்கும் லக்கு. அதே போல உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருந்து விட்டால் மிக யோகம். ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு மேல 136 நாட்கள் உங்கள் வசம் தான். நீங்க இழந்தது எல்லாமே மீண்டும் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால தைரியமாக இருக்கலாம் மகர ராசி அன்பர்களே. நீங்க யூஸ் பண்ண வேண்டிய கலர்ஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, லைட் எல்லோ யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பு. ஒயிட் கலர் யூஸ் பண்றது ரொம்ப சிறப்பு. அதே போல உங்களுக்கு அந்த மைல்டா இருக்கக்கூடிய ஆரஞ்சு சொல்லுவோம் இல்லைங்களா, டார்க் ஆரஞ்சு எல்லாமே மைல்டா இருக்கக்கூடிய ஆரஞ்சு எல்லாமே ரொம்ப லக்கியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உண்டு. பயன்படுத்தி பாருங்க, நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக நடக்கும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளி சரணம். இந்த மாசத்துல பாத்துட்டீங்கன்னா முதல்ல குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டிலேயே தான் இருக்கார், கூட சூரியன் இருக்கிறார். அதே போல பாத்துட்டீங்கன்னா கேது சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சிம்ம வீட்டுல இருக்கார். சனி பகவான் வக்ரகிதி அடைகிறார் 10ஆம் தேதி. ஆடி மாதம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா சனி வக்ரகிதி அடைகிறார். உங்க ஜாதகத்துல சனி வக்ரமான்னு பாருங்க. யாருக்கெல்லாம் சனி பயிற்சி ஆகி எங்களுக்கு எதுவுமே நல்லதே நடக்கலீங்க, எங்களுக்கு சனி பயிற்சி ஆனதுல இருந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அப்படின்னு யாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களோ, இந்த சனி பகவான் 136 நாட்கள் வக்ரகதி அடைய போகிறார். ஆடி மாதம் 10ஆம் தேதியில இருந்து. சோ அதுல இருந்து உங்களுக்கு யோகத்தை வாரி வழங்க போறார். அப்ப உங்க ஜாதத்துல எடுத்து பாருங்க சனி வக்ரமானு. அடுத்தது செவ்வாய் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா ரிஷப வீட்டுல இருந்து மிதுன வீட்டுக்கு 17ஆம் தேதி பயிற்சி ஆக போகிறார். ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியாகவும், 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஆட்சி பலம் பெற்று தன்னுடைய சொந்த வீட்டுல பலமா இருக்க போறார். 20ஆம் தேதிக்கு மேல கடக வீட்டுக்கு வரப்போகிறார். அப்போ அங்க குரு சூரியன் புதன் சேர்க்கை பெரிய பினான்சியல் லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சிவராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை, சூரியன் புதன் சேர்ந்து புதாத்திய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கை. இதெல்லாம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் என்ன மாதிரி பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதே போல உங்க ஜாதகத்துல சுக்கிரன் கேது, சுக்கிரன் ராகு சேர்க்கை, அதே போல ராகு கேதுகளுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல சுக்கிரன் இருக்கிறது, சுக்கிரன் சுக்கிரனுடைய சாரத்தில் ராகு கேதுகள் இருக்கிறது, ராகு கேதுகளுடைய சாரத்தில் சுக்கிரன் இருக்கிறது. இப்படியெல்லாம் உங்க ஜாதகத்தில் இருந்தால் பெண் சாபத்தினுடைய உச்சமான ஜாதகம் உங்க ஜாதகம். அப்போ இந்த மாதம் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இந்த சேர்க்கை இருக்குது. அப்போ ஆணாக இருந்தால் பெண்களிடமும், பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ரொம்ப கவனமா இருங்க. நான் முதல் வீடியோல நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த சேர்க்கை மூலமாக நிறைய தவறான விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இருந்தாலும் சரி, உங்களுடைய குழந்தைகளுக்கு யாருக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாம ஒரு பண ஏமாற்றமோ அல்லது தேவையில்லாம ஏதாவது ஒரு சங்கடங்களோ அவமானங்களோ ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேர்க்கை இது இருந்தாலும் என்ன பண்ணலாம், அதற்குண்டான என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் கூட நாம இந்த சேனல்ல முழுமையா கொடுத்துருக்கோம். இந்த பதிவுகள் எல்லாமே முழுமையா பாருங்க. பார்க்கும் பொழுது கிரகத்தோட சேர்ந்து வழிபாடுகளையும் கொடுக்கும் பொழுது
நீங்க எந்த இறைவனை சரணடைகிறீர்களோ அந்த இறைவன் கண்டிப்பாக நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற எந்த மாற்று கருத்துக்கு இடமே கிடையாது.